தாவேக்காவை சேர்ந்த அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் நேற்றைக்கு ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிற பொழுது அதிமுகவிலிருந்து 10 எம்எல்ஏக்கள் சேர இருக்கிறார்கள் தாவேக்காவில் என்று சொல்லியிருக்கிறார். அந்த எண்ணிக்கை இன்னும் 25 கடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இது மிகுந்த அதிர்ச்சியையும் மிகப்பெரிய கேள்வியையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. 25 எம்எல்ஏக்கள் வராங்களா? குதிரை பேரம் நடப்பது உண்மைதானோ? விசிக ரஜினிகாந்த் பரபரப்பு. தாவேக்காவில் மேலும் 25 அதிமுக எம்எல்ஏக்கள் இணைய தயாராக உள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். அவருடைய அந்த பேச்சு தாவேக்கா குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறது என்ற குற்றச்சாட்டுகள் உண்மையே என்பதை உறுதிப்படுத்துகிறது என்று விசிக துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் தெரிவிச்சிருக்கிறார். இது குறித்து விசிக துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் செய்தியாளர்களிடம் கூறியிருப்பதாவது: தாவேக்கா அமைச்சர் செங்கோட்டையன் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசப்போகிற போது அதிமுகவில் இருந்து 10 எம்எல்ஏக்கள் தாவேக்காவில் சேர இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார். அந்த எண்ணிக்கை 25 கடக்கும் என்று கூறியிருப்பது அதிர்ச்சியையும் மிகப்பெரிய கேள்வியையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. தாவேக்கா என்பது இளம் தலைமுறைகள் அடங்கிய ஒரு தூய சக்தி என்றும் அதிமுகவை ஊழல் சக்தி என்றும் விமர்சித்தவர் இன்றைய முதலமைச்சர் ஜோசப் விஜய். ஆனால் அந்த அதிமுகவிலிருந்து அனைத்து ஊழல் பேர் வழிகளையும், குறிப்பாக ஊழல் வழக்கில் சிக்கி நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளில் ஏறிக்கொண்டிருக்கும் முன்னாள் அமைச்சர்களை தொடர்ச்சியாக இணைத்து வரும் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களை தொடர்ச்சியாக இணைத்து வருவதும் மொந்தையில் பழைய கல்லாக மாறிக்கொண்டிருக்கிறதோ என்ற ஐயத்தை ஏற்படுத்தியிருக்கு. தாவேக்காவில் ஊழல் பேர் வழிகள் இன்றைக்கு தூய ஆட்சியை, தூய நிர்வாகத்தை தருவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது தாவேக்கா அரசு. ஊழல் பேர்வழிகள் என்று பெயர் பெற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் தங்கள் கட்சியில் இணைத்துக் கொள்வது என்பது அந்த நிலைப்பாட்டுக்கு நேரெதிரானது இருக்கிறது. அதிமுகவிலிருந்து தாவேக்காவில் சேர்ந்திருக்கும் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர் போன்றோர்கள் எதற்காக வருகிறார்கள்? மக்கள் சேவை என்ன கொள்கை அவர்களுக்கு இருக்கிறது? பதவியும் பணமும் இல்லாமல் இருக்க முடியாது என்பதை தவிர வேறு என்ன கொள்கைக்காக அவர்கள் அதிமுகவிலிருந்து தாவேக்காவில் இணைகிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது. கூட்டணி அரசு இன்று நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டணி அரசுக்கு விசிக, CPM, CPI கட்சிகள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றன. தூய சக்தியாக மாறிவிட்டார்களா? தாவேக்காவின் இது போன்ற நிலைப்பாட்டானது இந்த கூட்டணி ஆட்சிக்கு பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கிற நிலைப்பாடு இது. இந்த நடவடிக்கையை தாவேக்கா முற்றிலும் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஊழல் பேர்வழிகள் தாவேக்காவில் இணைந்ததால் வாஷிங் மெஷினில் துவைத்து எடுக்கப்பட்ட தூயவர்களாக மாறிவிட்டார்களா என்று எதிர்க்கட்சியினர் கேட்கின்றனர். அந்த கேள்வி நியாயமானது என்பதை நிரூபிக்கும் வகையில் தான் தாவேக்காவின் செயல்பாடுகள் இருக்கு. முன்னாள் அமைச்சர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் தாவேக்காவில் இணைக்கிறார்கள் என்கிற விமர்சனமும் இருக்கு. அந்த வகையில் குதிரை பேரம் நடப்பதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. குதிரை பேரமா? எந்த அடிப்படையில் 10 எம்எல்ஏக்கள் உங்களிடம் வரப்போகிறார்கள்? 25 எம்எல்ஏக்களை எந்த அடிப்படையில் நீங்கள் இணைக்க இருக்கிறீர்கள்? அதற்கு பின்னால் நடக்கிற விஷயங்கள் என்ன என்கிற கேள்வி எழுகிறது. ஆகவே குதிரை பேரம் நடப்பது உண்மையோ என்கிற ஐயத்தையும் உருவாக்குகிறது. இத்தகைய நிலைப்பாடுகளை தாவேக்கா உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும். இந்த ஆட்சி தொடர்வதற்கு ஆதரவாக இருக்கிற விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகளை மிகப்பெரிய தர்ம சங்கடமான நிலைக்கு ஆளாக்கக்கூடாது. இத்தகைய செயல்பாடுகள் உங்கள் மீது இருக்கிற நல்லெண்ணத்தை அடியோடு மாற்றுகிற ஒரு சூழலை ஏற்படுத்தும். ஆகவே இதனை விசிக ஏற்கலை. இதனை ஏற்கனவே 6 எம்எல்ஏக்கள் இணைத்த போது கண்டித்து அறிக்கையை வெளியிட்டார். இந்த நடவடிக்கை தங்கள் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் என்பதை முதல்வர் விஜய்க்கு சொல்லியிருக்கிறார். எனவே இது போன்ற நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்பதே அனைவரின் நிலைப்பாடாக உள்ளது என்று கூறியிருக்கிறார். இது போன்ற செய்தியை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.